ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆயிலோட ப்ரிப்பரேஷன். ஆக்சுவலாக இது எல்லாமே லீவ்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து அது ட்ரை பண்ணி நம்ம ஆயிலில் காய்ச்சி நம்ம கொடுக்க போகிறோம். இதுவுமே தீபாவளிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்க ஆயில். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஹெர்பல் ஆயில் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நியூ டைப். மெயினாக இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த ஆயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸால் வருது அப்படின்றாங்க இல்லையா. ஸோ இதில் நிறைய ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கோம். ஃப்ளவர்ஸோட மெயின் பர்பஸே என்னென்னா, இட்ஸ் அ காமிங் ஏஜென்ட். காமிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்டை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிடும். அப்படி ரிலாக்ஸ் பண்ணி விட்டாலே நமக்கு பாதி ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாலேயோ வாட் எவர் ஆங்ஸைட்டி, இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்த்துட்டோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஆயில் வந்து காய்ச்சி வச்சாச்சு. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். மெயினாக இந்த ஆயில் வந்து நமக்கு ஹேர் க்ரோத்துக்குமே சரி, ஹேர் ஷைனுக்கும் சரி, அண்ட் மெயினாக ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆயில் இது. அண்ட் இட்ஸ் அ வெரி ஃப்ளவர்ஸோட மெயின் பர்பஸே வந்து காமிங் ஏஜென்ட். ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா சோக் ஆக போகுது. ஸோ 10-15 டேஸ்க்கு வந்து இது எண்ணெயில் எவ்ரிடே வச்சு சன்னில் சோக் ஆகிட்டு நல்லா அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆன பிறகு தான் நம்ம வந்து காய்ச்ச போகிறோம். ஸோ அந்த 10 டேஸ் சன்னில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்ல ஆயிலில் அப்சர்வ் ஆன பிறகு நம்ம காய்ச்சும் போது இன்னுமே எஃபெக்ட் நல்லாயிருக்கும்.